ஹீரோயின் நினச்சி பார்க்குறா ஈத்தனை ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாடி கார்டு செலக்ட் பண்ணுறதுக்காக எல்லாரையும் சட்டை இல்லாமல் நிற்க வச்சிருக்கா. ஸோ இப்படிதான் பாடி கார்டு செலக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. எல்லார் மேலேயும் கையை போட்டு தடவரா. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கணும், டாலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது ஈத்தன் வந்து நிற்கிறான். சாரி, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு பக்கத்துல வந்து நிற்கும் போது ஹீரோயினால ஈத்தனை பார்க்காமவே இருக்க முடியல. அப்படியே செயினை பிடிச்சி இழுக்கிறா. நீ தான் என்னோட பாடி கார்டு, இதுக்கப்புறம் நீ 24/7 என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஹீரோயின் வேணும்னே நல்லா குடிச்சிட்டு தலைவலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. ஸோ ஈத்தனை கூப்பிடுறாங்க, அவனும் வரான். உடனே டக்குன்னு கிட்ட பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் ரொம்ப குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஈத்தனும் பார்த்துட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி போத்தி விடுறான். அப்படியே விலகி போறான். ஹீரோயினுக்கு செம்ம காண்டாவுது. சாம்பரான் இப்படி போறான் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா என் ரூம்ல வந்து எலி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நான் வேணா உன் ரூம்ல தூங்கிக்குவா அப்படின்னு கேக்குறாங்க. ஈத்தன் உடனே அங்க விட இங்க நிறைய எலிங்க இருக்கு, நீங்க உங்க ரூம்லயே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். ஹீரோயின் தெரியாம ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஈத்தன் தான் காப்பாத்திருப்பான். ஸோ அப்பதான் ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, ஈத்தனை எதுக்கு எனக்கு பிடிச்சது. ஆக்சுவலி எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவன் தான் ஒரே பர்சன் என் வீட்டுல இருந்தது, அதனாலதான் எனக்கு பிடிச்சதோ என்னமோ. ஆனா ஈத்தன் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உனக்கு ஜோஜோவை தான் பிடிச்சிருக்குல்ல. பார்ட் 3 சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன்.